வணக்கம். நமது புதிய தேசிய கல்விக் கொள்கையானது கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் வரையறுக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள நல்ல விஷயங்கள் என்னென்னவென்று பார்த்தால், 5ஆம் வகுப்பு முதல் அனைத்து பள்ளிகளிலும் தாய்மொழியில் கல்வி, 6ஆம் வகுப்பு முதல் இன்டர்ன்ஷிப்பு, அதாவது தொழிற்கல்வியை அவர்களுக்கு உட்புகுத்துவது, 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தற்போதைய பரீட்சையை எடுத்துடுறாங்க. அதற்கு பதிலாக செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வராங்க. ஆனால் 3ஆவது வகுப்பு 5ஆவது வகுப்பு 8ஆவது வகுப்பில் போர்டு எக்ஸாம்ஸ் கொண்டு வராங்க. அது சில பாதகமான விஷயமாக பார்க்கப்படுது. புதிய டெக்னாலஜி, ஏஐ, கிராஃபிக்ஸு, இது போன்றவை பள்ளி கல்வியிலேயே கொண்டு வராங்க. நல்ல விஷயம். இதில் உயர்கல்வியில் பார்த்தோம்னா யூசிஜி, ஏஐசிடியு இதை அகற்றிட்டு என்டிசி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலியமாக உயர்கல்வியை நடத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் யூனிவர்சிட்டியோட ரோல் என்னவாக இருக்கும்னு சொன்னால், ஒன்லி ஆராய்ச்சி சம்மந்தமாக உள்ளதும் ஆய்வுகள் சம்மந்தமாக உள்ளது மட்டும் இருக்கும். மற்ற நிறுவனங்கள் அனைத்தும் தன்னாட்சி பெற்றதாக மாறிவிடும் என்பது போன்ற ஒரு செய்தி உள்ளது. அதுபோக நாடு முழுவதும் ஒரே வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், உயர்கல்விக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று கூறியிருக்கிறார்கள். அது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவனும் பெருநகரங்களில் படிக்கக்கூடிய தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனும் ஒரே மாதிரி எக்ஸாம் அவனால் சந்திக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுபோக தேசிய ஆராய்ச்சி நிலையம் ஒன்றை தனியாக அமைச்சு அதில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில் ஆராய்ச்சிகள் என்பது மிக குறைவாக உள்ளது. அதை ஊக்குவிச்சிருக்காங்க. இது போன்று நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது. மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை. மாற்றங்களை உட்புகுத்தி நிச்சயமாக கல்வித்துறையில் புரட்சி ஏற்படுத்துவது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் நிறைய விஷயங்கள் இடம்பெற்று இருக்கிறது. வரவேற்போம். நன்றி.